என்ன சரியான வெக்க கண்டுகள் எல்லாம் வாடி போச்சு. விடிய காத்தாலே தண்ணி விட்டால் தான் சரி. எல்லாரும் ஒன் இல்லை ஒன் இருந்தால் கத்தி கொண்டிருப்பான். நைஸாக இந்த முழுக்க உறிஞ்சி விடுறேன். இப்போ எங்கண்டா பங்குக்குன்னு தான் வேலியை தள்ளி போட்டாங்க. சரி போயிட்டு மோட்டரை போட சரி கொழி போட்டு மோட்டரை போட்டு விடா சரி. A few moments later. குளிக்க போகணும் பிள்ளைகளை கொண்டு போகணும் படிக்கிறதுக்கு. இவ்வளோ போய் குளிச்சா தான் சரி. குளிச்சுட்டு என் கூட்டி கொண்டு போய் அனுப்பணும். எவ்வளோ நேரம் ஆகிட்டு இந்த வெயிலுக்கு தண்ணி எடுத்து அப்படியே கிணத்துக்கு குதிக்கணும் போடாது. என்னடா தண்ணியை காணல கிணத்துக்கு. இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொன்னால் நாங்கள் குளித்து முடிச்சா பிறகு மோட்டர் ஐயண்டு வேணாண்டே விடக்கூடாது. சண்டைகளுக்கு அவன் மண்டையை பிள்ளை காட்டின்றே சரி. டேய் பக்கத்து இருக்காரு இந்த நாய் குலைக்கிறவன் கிடக்கு. நான் குறைக்க போகிறோம். இங்கே வா. என்ன 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 ஏன் முடிய கதை வந்து கத்துறேன். உனக்கு எத்தனை சொல்கிறது நான் என்ன எத்தனை சொல்கிறது. குளிச்சு முடிச்சா பிறகு தண்ணி இறையத்துல சொல்றேன். நீ குளிக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டு எனக்கு 1000 வேலை எனக்கு இங்க பூங்கனையெல்லாம் வாடுது. நான் தண்ணி இறைக்கிறேன். உனக்கு வேலைன்னா நீ உண்டை விட்டு வேற குழாக்கிணத்தை அடிச்சா தண்ணி. எனக்கு அது பங்கு கிணறு தானே. என்ன மண்ணாங்க சும்மா காய்ச்சி கொண்டு முறிஞ்சு பங்கு கிணறு கதைக்காது. நாங்களும் பாவிக்கணும். எனக்கும் அது பங்கு வேலி எல்லையை தள்ளி போட்டதுக்காண்டி அது பங்கு இல்லைன்னு வருமா. பங்கு கிணறுன்னா முழு நீ அங்க பிறண்டு இறந்த படுத்து எழும்பி வேறு 6 எழும்பி வரும். உனக்கு 10 மணிக்கு தான் வேலை. நான் முடிய காத்தால 7 மணிக்கு வரைச்சா நான் போகலாம் வேலைக்கு. நான் சண்டைக்கு வேற இல்லை உன்னோட. சரியோ என்னடா பங்கு அது கிணறு வந்து ஊற நேரமா தெரியும் தானே. அது ஊற நேரமா அது நேரமா அது எனக்கு என்ன பிரச்சனை. அது நேரமாக நாங்களும் பாவிக்கணும். அதுதான் நான் சொன்னா நீ ஒரு 8 மணி எனக்கு எந்த வேலை முடிஞ்சாக்கான நீ ஊற நேரமாகதோ இல்லை நீ குளிக்க நேரமாகதோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சரியும் எந்த வேலை எனக்கு முடிஞ்சாக்கான நான் எந்த வேலை இறைச்சேன். நான் எந்த வேலையை பார்த்துன்னு வரேன். நீ எங்க கத்தி வாழைக்க வச்சு அங்கே அந்த புளிய மரத்துக்கு மேலே வச்சு வச்சுக்கேன். புளியங்க விற்கிற வேலை தெரியுமா. புளிய மரத்துக்கு தண்ணி வைப்பாங்க. தண்ணி விடணும். அது நீ குளிக்கிறது நாங்கள் பாவிக்கிறோம். யோசிக்கல நீங்கள் கொஞ்சம் குளிக்க தேவையான தொட்டியை கட்டு. சரியோ தொட்டியை கட்டி அடிச்சு நிறச்சி வை இடவே நிறச்சி வை நிறச்சி வச்சுட்டு அடிக்கிற வெயிலுக்கு கிணத்துக்கு இந்த இடத்த தான் குளிரா இருக்கும். அந்த இந்த கதை சரியோ நாங்கள் இந்த பிள்ளைகள் வாங்கினா உண்ட பிள்ளைகள் நீ பார்த்துக்கொள்ள என்னடா வந்து கேட்குறேன். தண்ணி எப்படி ஒட்டை நீ இழுத்து வச்சாண்டானா நாங்கள் பாவிக்கல மெட்டாங்க. அது எனக்கு ஃபுல்லாக இவ்வளவு இவ்வளோ பரப்பு விடணும் இல்லை விடுறதுக்கு அது நீ மட்டுமே பாவி. நீ மட்டுமே நல்லா கமத்து என்ன உனக்கு தான் தேவை தான். நான் பாவிக்கிறேன். ரெண்டு வரைக்கும் நான் பாவிக்கிறேன். நீ தானே கத்தி கொடுக்குறேன். நானே இப்போ வந்து காத்தினா கூட கதைக்காத பிறகு போலீஸு தான் போவேன். என்ன போலீஸ்கிட்ட போகலாம் என்ன விரட்டுறீங்க. என்ன விரட்டாள் இல்லை நான் தம்பி போலீஸ்கிட்ட. சரி பாப்போம் எங்க நீ போலீஸ்கிட்ட போறியோ உனக்கு நான் செய்கிறேன். ஒரு வாரம் போகிறேன். 1 hour later. எல்லாம் வேர்த்துறது சரியான வைக்கையாக கிடக்குது. இப்போ போலீஸ்கிட்ட நான் போகிறேன். சரி போனால் அவன் 10 மணிக்கு போய் சொன்னால் 10 பிரச்சனையை தீர்வு சொல்லி போடுவான். என்ன அந்த திகதி தான் வித்தியாசப்படும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே போகிறதுக்கு இதை வேறு நாட்டாமல் இந்த வீடு இல்லோ இந்த படியன் வீடு இந்த ஃப்ரெண்ட் படியன் தானே போய் நைஸாக கழிச்சு பார்ப்போம். ஏதாவது தீர்வு சொல்லுவார். அந்த ஒரு போங்கு தான் என்றாலும் பரவாயில்ல நிற்கிதோ தெரியாது. உங்கள்கிட்ட வேட்டியை தூக்கி கட்டிக்கொண்டு அங்கே இவங்க நடக்குது சொன்னேச்சேன். நான் அப்போயே ஒரு போங்கன்னு தான் சொன்னவே. சரி பரவாயில்ல கழிச்சு பார்ப்போம். ஐயா 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 வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னடா அப்பா இது படம் பார்த்துருக்குமோ ரஜினின்ற படம் பார்த்துட்டு இப்படி தெரியுதோ இருக்கும். ஒரு வேலை இருக்கும் கிட்ட போய் கேட்பான். ஐயோ பைத்தியம் முத்திட்டுதோ. ஐயா 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 என்ன வீசிங்க என்ன வீசிங்க இழுக்கிறீங்க இப்படி இப்படி என்ன தெரியாது. உங்கள் மகனோட ஃப்ரெண்ட் படி என்ன இங்கே இஞ்சாலி பக்கம் சாப்பிட்டு சமைக்கிற நடக்கிறீங்களே கொஞ்சம் வந்து இருங்களா களைச்சி போடுங்க. நடந்து வந்து வேர்க்குது. வாங்க வாங்க. எனக்கு ஒரு கதிரை 5 கதிரை இருக்கு ஐயா. நீங்கள் நல்ல கதிரை நான் பிளாஸ்டிக் கதிரையில் இருக்க வேண்டி கிடக்கு. ஐயா இந்த வேட்டியை கொஞ்சம் விட்டு விடுங்க. கண்ட கர்மாந்தரம்லாம் தெரியுது போல. வாரண தம்பி என்ன இங்காலி பக்கம் நீங்கள் மிதித்த சாணி எல்லாம் தெரியுதோ கழட்டி வைக்க மாட்டேன். சரி ஐயா என்னண்டா ஏன் வந்தனான்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் கொண்டு வந்து நான் அப்போ அங்கே போனால் டப்பாண்டு முடிச்சு போடுவாங்களே. அப்போ அதான் உங்கள்கிட்ட வந்தேன் நான். என்னதை முடிச்சுக்காங்க பிரச்சனை உண்டு. அப்போ அவங்கள சொன்னால் டப்பாண்டு முடிச்சுடுவாங்க. என்ன தேதி தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்படியா டப்பாண்டு முடிச்சுடுவாங்க. ஆனால் அதுக்காக நீ என்னட்டா வந்தது உங்கள்கிட்ட தேதி வித்தியாசப்படாதானே. அப்போ அதான் வந்தேன் நான். சரி பிரச்சனை என்ன. அந்த எந்த பக்கத்து வீட்டுக்காரன் தெரியுமே இல்லை உங்களுக்கு சிண்டாஸ்படி. அவன் தான் சிண்டாசின்ற படியோ அவன் தான். அவன் வந்து சண்டைக்கு வர்றான் ஐயா. நான் தண்ணி வச்சேன் ஒன்றும் இல்லை. இப்போ வெயிலுக்கு பூங்குன்னு தண்ணி வைக்கணுமோ இல்லையோ நீங்களே சொல்லுங்க. தண்ணிக்கு வந்தானே அப்போ நான் வெடிக்கலாமே தண்ணி வச்சினேன். நான் வேலையை போனேன் தண்ணி வச்சினேன். தண்ணி வச்சு போட்டுருக்கா அவன் சரியான வெயில் தானே கொளுத்துது. தண்ணி வச்சே போட்டேன். அப்போ நாங்கள் வச்சு போட்டுருக்கோம். அவன் வந்து கூப்பிட்டான். கூப்பிட்டு சண்டைக்கு வர்றான். வந்து போலீஸ்கிட்ட போனால் அது கழிக்கிறான். தண்ணியை காணும் வாங்கினதுக்கு
அதுக்கு தண்ணியை காணும் தண்ணியை காணும். அதுக்கு அந்த ஊறி பேர போகுது தண்ணி கொஞ்சம் இடம் இருக்கிறது. அதுக்கு என்ன சண்டைக்கு வரும் ஐயா? சரி அதுக்கு கழிச்சு முடிச்சு விடுங்களேன். நான் நடுவில் நிறைய என்னமா கிடக்கு. நான் தெரிஞ்சபடியும் தான் வடிவா நான் காய்ச்சி விடலாம். சரி ஐயா, நீங்கள் வடிவாக கழிச்சு முடிச்சு விட்டீங்களா? அவர்கிட்ட படம் ஒரு 10 CD கிடக்கு நான் கொண்டாரேன். சரியா? ஓ கொண்டாரேன். எப்போ முடிக்கணும் கேஸ்? இன்றைக்கே முடிச்சு விட்டீங்களா? சரி ஐயா, இப்போ நான் வேலையை போகணும் ஐயா. மறந்து போனேன். வேலையை விட்டு வந்து நான் நாளைக்கு இதாக பார்த்துக்கிறது. நாளைக்கு? ஓ நாளைக்கு இப்போ அவனை கோல் அடிச்சு வர சொல்ல அவனை. நான் அவன் வீட்டை போயிட்டு அவனுக்கு சொல்லி விட்றேன். நாளைக்கு நீங்கள் வர சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு வர சொல்லுங்க? நாளைக்கு ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு குளிச்சு கொண்டு இருப்பேன். சரி ஐயா, அப்போ நான் வர சொல்லி விட்றேன். என்ன சரி ஓகே போட்டு வரேண்ணே. நான் அதுக்கு 9:30 வந்துடுறேன்னே. அவனுக்கு முதல்ல நான் வரேன். சரியா? அப்படியா வைத்தியத்தில் தப்பிச்சிட்டேன். The next day. அப்படியே வளர்த்துட்டு ஐயா கூப்பிடுவோம். ஐயா தம்பி வணக்கம் ஐயா. அவனை பார்த்துக்கிறது காலை தானே. வணக்கம் ஐயா. ஐயா இங்கே நேர கேமரா இருக்குது. காலை கொஞ்சம் கீழே விடுங்க. வேற சொல்லிட்டேன் அவனே. சின்னபடியா இந்த டைமுக்கு வருவார் ஐயா. தம்பி பொங்கல் வாங்க ஐயா. கொஞ்சம் செஞ்சலாம் ஃப்ரேமுக்குள்ள வாங்க. என்ன பிரச்சனை வர்றீங்களா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவரான் பிரச்சனை. இவருக்கு பெரிய பிரச்சனை. இவருக்கு என்ன பிரச்சனை? காட்டுனீங்களா? ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுனீங்களா? உண்டு தண்ணி வச்சு என்ன தண்ணி பிரச்சனை? என்ன தண்ணி அடிக்கிறீங்களா? இவரான தண்ணி அடிக்கிறாரு. பயங்கர தண்ணி அடிக்கிறார். கிணத்துக்கு தண்ணி எடுத்து அடியடின்னு அடிக்கிறார். தண்ணி அடிச்சு சாப்பிட்ற கேளுங்க அவர். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கே இல்லை. நான் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. எங்கள் பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைகள் குளிக்கணும். எங்களுக்கும் வீட்டை மரங்கள் நிற்குது. அதுக்கு நாங்கள் வைக்கணும். உடுப்பு துவைக்கணும். சமையல் பாத்திரங்கள் கழுவணும். சமைக்கணும். எல்லாத்துக்கும் தண்ணி வருது. கிணத்துக்கு நாங்கள் மீன் பற விட்டுருக்கோம். அதுக்கும் தண்ணி இல்லை. வரைச்சி ரச்சி விடுறாரு ஐயா முழுக்கத்துக்கு. கோயில இருந்தும் கூட குடும்பம் குளிக்க தொடங்கினது. சின்றான் போ. நான் பிறந்ததுல இருந்தான் குளிக்கிறதே இல்லையே. வயலுக்கு நிற்பான். நாங்க ஆக்களுக்கு முன்னும் குளிக்கிறது. நீங்க ஆக்களுக்கு முன்னும் குளிப்பீங்களோ தெரியல. தனியா தான் குளிக்கிறது. ஆட்டாம தம்பி என்ன எத்தனை மணிக்கு தம்பி குளிக்கிறேன் நீ விடியல? நான் படிய 9 மணிக்கு வேலையை போகணும். அப்ப நாங்க ஒரு 8 நீங்க அதான் நீங்க குளிக்கிறீங்க. நீங்க முழு தண்ணியை எடுத்து மரத்துக்கு விடுறீங்க. ஐயா அடிக்கிற வைக்க தெரியும் தானே. குளிச்ச வேலையை குளிச்சா டக்குன்னு திருப்பி வேர்க்குது. திருப்பி குளிக்கணும். அப்ப வேலையை போகும்போது நான் குளிச்சுட்டு போறேன். அது அப்படித்தானே குளிக்கணும். முந்த நாள் இரவே குளிச்சுட்டு அடுத்த நாள் போனா நாங்கள் அப்படியே தம்பியா அரசாங்க வேலை. அவன் வீட்டானே இருக்கும். வேலைக்கே போறேன். அரசாங்க வேலை. அவன் வேலை போறேன். அவன் சும்மா வீட்டான 3 நாளும் வீட்டானே வேலைக்கே போறேன். சும்மா வாயில வடை சுடுவான். ஃபுல்லா வேலைக்கு போறேன். நான் தான் வேலைக்கு போனோம். வேலைக்கே போறேன். வீட்டான இருக்கும். கடைசியா எப்ப வடை சுட்டவன்? எப்போ இப்போ கொஞ்சம் போகிறேன். 2 வருஷத்துக்கு சுட்டான் பாரு. இப்போ நீ உண்ட சைட்ல இருந்து உண்ட நியாயத்தை என்ன எதிர்பார்க்குறேன் நீ? ஐயா என்னன்னா நான் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பிரச்சனையும் போயில. ஓகே இப்போ தம்பி நிப்பாட்டு. உண்ட சைட்ல இருந்து நீ என்ன எதிர்பார்க்குற? இவர் ஐயா குளிக்க வந்து முதல் வந்து தண்ணியிலேருந்து சண்டைக்கு வராது. அடுத்தது முதலாவது அடுத்த வந்து நுரையெல்லாம் உள்ள போகுது. கிணத்துக்கு போகுது. இவர் குளிக்கிற நுரையெல்லாம் உள்ள போனால் அந்த பாய்க்கல் வந்து தண்ணியை பாய்க்கல் தண்ணியில். ஐயா நாங்க ஒன்றும் இல்லை. அவருக்கு கதையை விட்டு இவரை வந்து கிணத்து கட்ட தள்ளி கட்ட சொல்லுங்க. அந்த பானா கட்ட தள்ளி கட்ட சொல்லுங்க. கிணத்துக்கு தண்ணி இல்லையே. நான் தள்ளி கட்டி போறேன். தண்ணி இல்லாம முழுக்கத்தை காசுக்கு காசு இல்லை. இவரை நான் கட்டுறேன்னு இவரை சேத்தன காசை போட்டு கட்ட சொல்றேன். ஒரு மனுஷன் 3 பிள்ளைய பெற்று வச்சுக்கா காசு இல்லைன்னா என்ன? அது திறமை இருக்குது. அப்படி பெறுறா. நீங்க அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. நான் சொல்றேன் திருப்பி நான் சொல்றேன். நீங்க இல்லை நான் எனக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை ஐயா. எனக்கு குடிக்கிறதுக்கு நேரம் மட்டும் காணும். ஏன்னா கிணறு வந்து ஊர்றது குறைவு. கதைக்க வர நான் 2 பிரச்சனை சொல்லி வர குறுக்க வர. நீங்க கேளுங்க வர என்னண்டு. சரி சரி நாங்கள் நீ சொல்லுங்க. என்னண்டா காலமாக கொஞ்சம் விட்டா நான் குளிச்சுட்டு விட்டுருவேன். கிணறு வர ஊறுறது குறைவு. அப்போ இவர் முழு தண்ணியை எடுத்து ரச்சாருண்டா அது ஊறுறதுக்கே நேரம் ஆயிடும். பிறகு நான் என்னது நான் அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். அவருக்கு பாருங்க தம்பி இங்கே இருக்கேன். மரியாதை இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாளி சொல்கிறேன். வாளி நான் சொன்னேன் வடை சுட்டு வடையா வாளியா
நீங்க தம்பி விடியப்புறம் 4 மணிக்கு எழும்புங்கோ, எழும்பி வடிவா குளியுங்கோ, குளிச்சு முடியாவிட்ட டைம் கணக்கா வரும், அவர் தண்ணி இறைப்பார். நீங்க வீட்டை ஓட்டு வாங்கோ. ஐயா நான் வேலையை போயிட்டு வந்து கலையில படுக்கணும் ஐயா. திடீர்னு நாட்டாம அவன் விரல ஆட்டாமேன்ட்டு நானே சொல்லல பாத்தீங்க வேற முன்கூட்டியே. இப்ப நீங்க நான் சொல்றது செய்வீங்களோ இல்லையோ? ஐயா சரியா நீங்க தீர்ப்பை ஒரு பக்கம் சார்பாக சொல்றீங்க, 2 பேருக்கும் பொது வேலை சொல்றோம். நீங்க ஒரு பக்கம் சாய் தம்பி இப்ப நீ 4 மணிக்கு குளிப்பியோ இல்லையோ ஏழுமா? ஐயா என்னண்டா நீங்க ஒரு பக்கம் சார்பாக எப்படியா சொல்றீங்க, எனக்கு தீர்ப்பு நீங்க சரியா சொல்றீங்க. நிக்கிறேன் இருக்கிற நடுவுலையா இப்படி என்ன நான் தம்பி நில்லு தம்பி, இதுல நாட்டாமைக்கு எதிர்த்து கதைக்கிறேன். நீங்க ஐயா நீங்க தீர்ப்பு சரியா சொல்லணும் ஐயா. தீர்ப்பு என்ன சரியா சொல்றது? இல்லையே நான் தமிழ் எல்லாம் மட்டும் சொன்னேன். தம்பி சிரிக்காத, நாட்டாம நீ கேட்க சிரிக்காத, எடிட் பண்றது கஷ்டம், சிரிக்காத. தீர்ப்பு சரியா சொல்லாட்டி நான் பிறகு ஹியூமன் உரிமையிட்ட போவேன். சின்ன என்னோட என்ன சின்ன நில்லு தம்பி. தம்பி அவன் அங்கேயோ இந்த ஹியூமன் வலது கைகளுக்கு போறானா தம்பி, நீ இப்போ அவனோட நாங்க போகலாதோ? தம்பி இப்ப நீ ஒரு 4 வேணும் உனக்கு முன்னா எனக்கு 5 மணிக்கு கிளம்பி கூலி இல்ல. நீங்க என்ன தெரியும், இந்த வெக்கைக்கு 5 மணிக்கு நீ அவருக்கு கிளம்புறது 2 பிரச்சனை கொண்டு கொடுப்பேன். அவர் கொண்டு தண்ணியை முடிக்கிறது, மற்றது நீங்க பக்கச்சார்பா தீர்ப்பு சொல்றேன். 2 கொண்டு நான் கொடுக்க தம்பி இந்த இதுல இரு, இந்த இதுல இரு, பக்கத்துல இரு. வா தம்பிக்கு ஒரு கதிரை போடு. இதுல இரு தம்பி, இருதான் இந்த வாப்பா, இந்த வாப்பா இரு 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 இரு. இந்த தம்பி தம்பி கொஞ்சம் கோவக்காரன் போல கிடக்குது. இப்ப என்னண்டா இப்ப நீங்க உங்களால தம்பி இப்ப மனித இதுகளுக்கு போறானாமாப்பா. எனக்கு தானப்பா போன நம்பி வந்தேன் தம்பி இப்ப பங்குக்குனா 2 பேருக்கும் பங்கு இருக்குது சரியோ? நீ பாதி கிணத்துல தண்ணி அள்ளு, நீ மிச்ச பாதி கிணத்துல நீ பாவி. எந்த பாதி கிணறு தம்பி? அவன் பாதி கிணத்துக்கு தான் இந்த தம்பி. இது நான் கதைக்க விட என்ன, அவன் தண்ட பாதி கிணத்துக்கு தான் பைப் விட்டு உறிஞ்சிடான். உண்ட தண்ணி என்னண்டா அதுக்கு போனது? இங்க ஒன்றும் இல்ல, குறுக்க சுகத்தை கட்ட சொல்லுங்க. நான் இல்ல வேணா, நீங்க தம்பி இரு தம்பி இரு, நீங்க பக்கச்சார்பா நிக்கிறீங்க. இல்ல இரு இரு, கிணத்துக்கு குறுக்க சுவரை கட்டினா தம்பி நீ உண்ட கணக்குல சுவர் கட்டினா என்ன கிணத்துக்கு? அவரை கட்டி என்ன தம்பி டயலாக்கள் வருது இல்ல போல வாயில. தம்பி சுப்பு உண்ட கணக்குல நடுச்சு வேற எழுப்பு. உங்கள்ட்ட வந்தது இந்த பிள்ளை சரிக்கோ, நீங்க கதைச்சு முடிப்பீங்கன்னு வந்தா அப்போ நான் உனக்கு தான் என்ன பேக்க அவனை கடைச்சுன்னா அவனுக்கு மேசன் வேலையில தெரியுதானே, அவன் கட்டியிருப்பான் தானே. நான் கட்டுறானே தண்ணி இறைச்சி ஒரு கிளம்பு போட்டு இறைச்சி கொண்டு கிணத்துக்கு கட்டுறானா சும்மா இது சரி வராது. தம்பி 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 எங்க எனக்கு தான் தம்பி பிரச்சனை. தம்பி நில்லு தம்பி. சுவர் கட்டுறது இதுக்கு நான் வந்து இது என்ன குழாக்கிணறு அடிக்கிறேன். குழாக்கிணறு அடிக்கிறானா தம்பி? குழாக்கிணறு அடிக்க வந்து தண்ணி பழுதா போச்சு சண்டைக்கு வருவான் பிறகு. தம்பி குழாக்கிணறு தூரம் அடிக்க சொல்லுங்க. குழாக்கிணறு அடிக்கிறாது கிணத்துக்கு. தம்பி கிணத்துக்கு வந்து குழாக்கிணறு அடிச்சு அதுக்கு எந்த பைப் எடுப்பேன், தண்ணி போவாது. நான் தனியா நினைச்சேன். சரி குழாக்கிணத்துக்கு நடுவில் ஒரு ஓட்டை அடிப்பான். ஓட்டே அவன் தண்டை பக்கத்துக்கு அடிக்க சொல்லுங்க. இல்ல இல்ல அவர் குழாக்கிணத்துக்கால தான் பைப் எடுப்பார். அதுக்கு போட்டு எடுத்தா பிரச்சனை, அதுக்கு இருக்க தண்ணி மட்டும் தான் எடுப்பார். தம்பி நன்னா வாண்டுக்கு புற தாண்டியில போலோடக்கு தம்பி அவன் அடிப்பான் உள்ளுக்க குழா தானே. இல்ல கிணத்துக்குள்ள இது அடிப்பேன். அது தண்டைக்கு அடிச்சு விட்டாருன்னா சரி. தண்டைக்கு இல்ல கிணத்துக்குள்ள அடிக்கணும். அடிக்கிறீல சரி சரிதானே. அந்த குழாய்க்கு இருந்து நீ அவன் பைப் எடுப்பான். இப்ப நீ இந்த டைமுக்கு நீ வடிவாளம்பி குளி, ஆனா ஒவ்வொரு நாளும் குளிக்கணும். நீ சரி மனசிய கேப்பேன் குளிக்கணும். இல்ல நான் வீட்டுக்காரரை கேப்பேன், உண்ட வீட்டுக்காரரை குளிக்கணும் ஒழுங்கா. தம்பி இப்ப நீ எப்ப குழாக்கிணறு அடிக்க போற? வேலைக்கு அடி தம்பி. அவன் பாவம் குளிக்கணும், முடியல எழும்பி குளிக்கணும். அவனுக்கு ஒரு மாதிரி அவன் குடும்பம் திருந்தி வந்துட்டு குளிக்கிறதுக்கு. அதையாச்சும் அவங்க ஒழுங்கா செய்ய விடு. சரி தம்பி நீ போட்டு வா. சரிதானே? அங்களை பக்கம் போறேல, அந்த மனித வலதுகைகள் பக்கம் போறேல. ஓகே போயிட்டு வாங்க. என்ன என்ன சந்தோஷமோ? சந்தோஷமாவா?
என்ன சத்தங்கள் மாறுது. அவங்கள்ட்ட போயிருந்தாலும் ஒரு போத்துல வாங்கி கொடுத்துருந்தாலும் இப்போ எனக்கு சார்பாக முடிச்சிருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து நான் அவனோட 10 CD தான் கேட்டேன். நாங்க போத்தலுக்கு எவ்வளோ முடியும் தெரியுமா? சீடியா சீடி தெருவான்னு வச்சுக்கொண்டு போங்க சும்மா தம்பி உங்க அதெல்லாம் கேட்குறேன். ஆட்டாம இருக்கும் சும்மா அந்த என்னடா இது நாட்டாமைக்கு வந்து சோதனையா கிடக்கு.